ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. இவங்க உங்கள் வர்ஷா. சிரிக்கிறாங்க, தெரியலை. லைட் போடலையா, அதனால் தெரியலை. இது என்ன வீடியோனா, எங்கள் அப்பா சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க நேற்று. என்னென்னா, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அதே மாதிரி என் மாமா வந்து ஆஷாவோட அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் மெடிக்கலில் மாத்திரை வாங்க சொன்னால் வாங்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த மருந்து இருக்குது, இதை வந்து செஞ்சு குடிச்சிட்டு நீ வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு கூட நான் சொல்லலை. முன்னாடி வீடியோ எடுத்திருக்கேன், நேற்று பண்ண வீடியோ. அதனால் இன்றைக்கி வந்து நேற்றே குடிச்சாச்சு மருந்தெல்லாம். இன்றைக்கி வந்து பரவாயில்ல, காய்ச்சல் எல்லாம் தலை கனம் தலை வலி இருக்குல்ல, அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கேன். ஒரு டைம் தான் நான் குடித்தேன், அதுக்கே நல்ல ரிசல்ட் இருக்கு. ஒன்றும் ஆகாது. பாப்பாவுக்கும் தான் கொடுத்தேன், நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். பாப்பா குடிச்சிருப்பா, லைட்டாக குடிச்சா. லைட்டாக குடித்தாலே போதும் சின்ன பசங்க. நான் வந்து ஒரு டம்ளர், ஒரு பெரிய டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு இவ்வளோ குடிச்சிட்டேன். கசப்பு இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும். குடித்தா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். தொடர்ந்து குடிங்க. இப்போ வர்றதெல்லாம் எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, மூக்கில் சளி பிடிச்சி அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பப்பாளி இலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எதுக்குன்னா, சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பப்பாவாக இருந்துச்சுன்னா இதை வந்து அவிச்சு குடித்தா குணமாகவே எங்கள் அப்பா வந்து இந்த டெக்னிக்கில் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. சரி, நான் இன்றைக்கி வந்து அதை தான் பண்ண போகிறேன். நானும் பாப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அதனால் இதை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு இலை போதும் நமக்கு, நானும் பாப்பாவும் தானே, அதனால் ஒரு இலை கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பைப் இருக்குல்ல, பைப்பில் வந்து நம்ம வந்து கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இலையில வந்து நிறைய கிருமிகள் இருக்கலாம். அதை வந்து நல்லா தண்ணியில் கழுவி விட்டுட்டு கழுவி எடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்க. இந்த பாத்திரம் வந்து எடுத்துக்கலாம். இதில் தான் நான் அழிக்க போகிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி. இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? இல்லை, இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பப்பாளி இலையை இது பண்ணணும். வந்து பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதுக்குள்ளே கழுவி இருக்கிற நம்ம பப்பாளி இலையை இது பண்ணிக்கலாம். பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு. நமக்கு எந்த அளவுக்கு இது வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வச்சு இது பண்ணால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நிறைய தண்ணி வச்சு கொஞ்சமாக பப்பாளி இலை வச்சோன்னா அதுக்கான சத்து வந்து கிடைக்காது. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். வேறு என்ன போடணும்னா, மஞ்சள் போட சொன்னாங்க.
போட்டாச்சு. கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா மஞ்சள் வாடை அடிக்கும். சரி, போட்டு இப்போ வந்து நம்ம கரண்ட் அடுப்பில் தான் வச்சுருக்கோம். ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி ஸ்லோவே வச்சுக்கலாம். நல்லா அதையிட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரிசல்ட்டை சொல்கிறேன், சரியா, எப்படி இருந்தது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் எல்லாருக்கும் இந்த டெக்னிக்கு தெரியுமா அப்படிங்கிறதே சொல்லுங்கள், சரியா. அவங்க பிறகு பார்க்கலாம். பார்ப்போம், பிடிப்போம், அதை பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவிச்சு எடுத்தாச்சு, தனியாக வச்சுருக்கோம். பார்க்கலாம், தெரியுதா, நல்லா கருப்பில் தான் ஆகிட்டு வாசம் கூட நல்லா வருது. ஆனால் குடிக்கும் போது வாசம்னா கசப்பு வாசம் தான் வருது. குடிக்கலாமா? இப்போ நாங்கள் குடிக்கிற மாதிரி கஷாயம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. பாருங்கள், இதான் கஷாயம். நானும் பாப்பாவும் குடிக்க போகிறோம். பாப்பா கொடுக்கலாமா? எப்படி ரேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். நாளைக்கு மீன்ஸ் புதன்கிழமை தான் அப்லோட் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை குடிக்கிறேன். குடி. குடி. என்ன குடிச்சு பாரு, இந்த அம்மா குடிக்கிற மாதிரி. கசக்குது. எந்த அளவுக்கு கசப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையுமே அதான் வாழ்க்கையிலே, அதுதான் வாழ்க்கை பாடமே அதுதானே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கசப்பாக இருக்குன்னு குடிக்காமல் விட்டோன்னா யாருக்கு கேடு? நமக்கு தான் கேடு. குடி. சப்பா குடிக்கிற பண்ணு. அவனுக்கு குடிக்கிறியா? குடிக்கிறாளாமா. சரியான கசப்பு ஃப்ரெண்ட்ஸ். வாய வைக்க முடியல. குடிக்கிற பாருங்க, இவ்வளோ குடிக்கிறா. சரியான கசப்பு. எதாவது வாயில வைக்கவே முடியல. என் புள்ள குடிக்குது பாருங்க. நல்லதுதான் குடிக்கிறதுன்னு. வருஷா குடிக்கிறா. நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் அவளுக்கு. நல்லதுதான் குடிச்சா. நம்மள மாதிரியா பசங்கெல்லாம் தேறிட்டாங்க. என்னால் வாயிலே வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே என்ன சொன்னாலும் சரி, வீடியோக்குன்னு நான் அந்த மாதிரி பாவனை பண்ணலை. என்னால் வாயில வைக்க முடியல. ஒரு மடக்கு குடிச்சிட்டு என்னை பார்க்குற பாருங்க சிரிச்சுக்கிட்டு. என்னது பிடிச்சிருக்கா? பிடிக்கலையாம்மா? குடிக்கிறாங்க. உடம்பு சரியாகிறதுக்கு குடிச்சிருப்பாப்பா. அப்பதான் உடம்பு கேட்குமாமா. இந்த மாதிரி நீங்களும் தான் சொல்லுங்க மறக்காம. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத பண்டம்னு இருந்தால் அதனால் உங்களுக்கு உடம்பு சரியாகும்னா அதை வந்து சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் வரும்.
பாய். அது ஒரு பாய் சொல்கிறாளம்மா வச்சா பாப்பா. நீ குடி, நீ குடி, நீ குடி, நீ குடி. அவளுக்கு நான் குடிக்க வச்சிருவேன். ஏன்னா நம்ம பிள்ளை நமக்கு முக்கியம் இல்லையா? அதனால் பாய்.